பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் செம்மையா இருக்க போது. முதல் நாள் ஏதோ ரொம்ப அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் சண்டை போட்டு அதவே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படியோ இந்த வீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா, செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஏன்னா பிக் பாஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரோமோ தான் வந்திருக்கு. இதுல வந்து யார் யார் டீச்சரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்குலின், மஞ்சரி, அதுக்கப்புறம் வைஷ்ணவி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரா இருக்காங்க. அதுல வந்து அந்த பிடி சாரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப்ரி இருப்பாரு போல தெரியுது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட், ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேயர் நடத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காரு. வாட்ச்மேன் அதாவது பாதுகாவலரா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சிவா அவர்கள் இருக்காங்க. அந்த காக்கி உடை அணிஞ்சிருக்கும் போதே தெரியுது. மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கான எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப 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 ஜாலியா இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் இது வந்து வந்த டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவின் அந்த சாண்டி மாஸ்டர் இவங்களா இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அல்டிமேட் ஃபன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசன்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த ஸ்கூல் கான்செப்ட் வரப்ப அவங்க பண்ணது அந்த கவின் சாண்டி மாஸ்டர் அவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கான்செப்ட் வரும். ஆனா அது வந்து பெரிய லெவலில் மக்கள் மனசுல நிக்கல. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்கூல் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு மக்களை கவருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிஞ்சிடும். லைவ் எபிசோட்ல பார்க்கும்போது தெரியுது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாப்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஜெப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேயர் நடத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டா ரொம்ப ஃபன்னா இருக்கு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது இந்த வாரம் செம மாசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? அந்த சாண்டி மாஸ்டர், கவின் அவங்க வந்து சீசன்ல அந்த மாதிரி ஸ்கூல் கான்செப்ட்ல நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா? இல்ல இந்த சீசன்ல பண்ண போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்க பார்த்தாவே நம்ம வந்து கணிச்சிடலாம். ஏன்னா வந்து நிக்கணும். நம்ம வந்து ஸ்கூல் கான்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்த எபிசோடு அடுத்தடுத்த வாரங்கள் அடுத்தடுத்த நாட்கள் வந்து இது ஒரு பேசு பொருளாகவும் இருக்கணும். இல்ல அப்படின்னா அடுத்தடுத்த சீசன்ல வந்து பார்த்துட்டுனா ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணாங்கப்பா 8வது சீசன் வந்து வேற லெவலில் அந்த ஸ்கூல் கான்செப்ட் பண்ணாங்க. அது மாதிரி இதுவரையிலும் யாருமே பண்ணல அப்படிங்கிறப்பல ஒரு பேசுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து வேற லெவலில் கொண்டு போகணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூல் கான்செப்ட்டும் உங்களுக்கு பிக் பாஸ்லேயே வந்து எந்த இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.